ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சதீஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய நண்பர்கள் ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க. சார், எனக்கு ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் கேன்சராக மாறதுக்கு சான்ஸ் இருக்கா சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கேட்டாங்க. வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக ஆணுறுப்பு மேலே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேன்சராக சேஞ்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்கே வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன், வாட்ஸ், அதாவது மருவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணுறுப்பு மேலே எஸ்டிடி இன்ஃபெக்ஷன், ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தொற்று நோய், ஒரு பால்வின் நோய். ஸோ இந்த இன்ஃபெக்ட் இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணி, ஸோ நாள்பட்ட ப்ராப்ளமாக சேஞ்ச் ஆகி, ஸோ ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்புறமா இது வந்து கேன்சராக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் வந்து பெனைல் அல்சர்ஸ், ஆணுறுப்பு மேலே சின்ன சின்ன புண்ணு வரத்து வந்து ரொம்ப நாளாக விட்டு இது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைமோசிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆணுறுப்பு மேலே வந்து ஃபோர் ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ சில பேர் வந்து ஃபைமோசிஸ் சின்ன ஹோலாக இருக்கும், யூரின் வரத்துக்கு மட்டும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிருக்கு, பின்னாடி போகாது. ஸோ இது கூட நாள்பட்ட அப்படியே விட்டால், இது ஆக்சுவலி ஃபைமோசிஸ் வந்தோன்னா சர்க்கம்செஷன் பண்ணிக்கணும், சுனத் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே விட்டால் இது கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஸோ அந்த உள்ள இன்சைடில் உங்களுக்கு கேன்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் குயிக்காக ரெஸ்பான்ஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது நாள்பட்ட நோயாக சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே ட்ரீட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நியர் டாக்டர்னா கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் வந்தப்போ நம்ம வீடியோஸில் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிக்கணும், அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேண்ணா? தேங்க்யூ.